என்ன மாணவர்களே, தேர்வுக்கு எல்லோரும் தயாராகிக் கொண்டிருக்கிறீர்களா? தேர்வு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து மாணவர்களும் நன்றாக படித்து முழு மதிப்பெண் பெறுவதே இந்த சேனலுடைய முக்கியமான நோக்கம். வெல்கம் டு ஆல் சென்டமின் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல். இப்போ நம்ம அழகு 3 ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ், அதாவது நிதி சந்தை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் 2 சாப்டர் தான் இருக்குது. அத்தியாயம் 7, 8 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செபி, அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற 2 தலைப்புகளில் பாடங்கள் இருக்குது. மிகவும் எளிமையான பாடம். இதை 2 பாடங்களையும் நம்ம தரவாக படிச்சுட்டோம் அப்படின்னா முழுமையாக நாம் தயாராகிட்டோம். 50 மதிப்பெண்கள் மேலே பெறுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த 3 யூனிட், ஃபர்ஸ்ட் 3 யூனிட் மொத்தம் 8 பாடம் படிச்சிருங்க. எல்லா மாணவர்களும் எளிமையாக தேர்வில் ஒரு 1.5 மணி நேரத்தில் 50 மதிப்பெண் எடுப்பதற்கு உத்தரவாதம் அளிக்கப்படுது. ஆகையால மாணவர்கள் இப்போ நம்ம முதலாவதாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு என்னங்கிறத பார்த்துடலாம். மிகவும் முக்கியமானது. மொத்தம் இந்த 2 பாடத்திலையும் சேர்த்து 10 ஒன் வேர்டு இருக்கு. 2 மார்க்கில் 9 இருக்கு, 3 மார்க்கில் 6 இருக்கு, 5 மார்க்கில் 5 தான் இருக்கு. இப்போ மொதல் 3 யூனிட்ல மொத்தம் 19 கொஸ்டின் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 4 to 5 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். எல்லாருமே எளிய முறையில் ஆன்சர் பண்ணலாம். ஒன் வேர்டு ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து 28 லெசன் வரைக்கும் 140 ஒன் வேர்டு இருக்குது. அதை தரவாக படிச்சிருங்க. மீண்டும் சொல்கிறேன், தரவாக படிச்சிட்டிங்கன்னா 15 முதல் 17 வரை புக் பேக் கொஸ்டின்ஸ், 3 கொஸ்டின் வந்து இதில் உள்ளே இருந்து எடுக்கப்படும். அதை மாணவர்கள் நம்ம கடைசியாக தேர்வுக்கு 2 நாளுக்கு முன்னதாக என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பாடம் நம்பர் 7. அதில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு பாருங்க. மொத்தம் 5 ஒன் வேர்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு என்ன அப்படின்னா, இஸ் தி ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உலகிலேயே மிகவும் பழமையான பங்குச்சந்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்ஸ்டர்டாம் பங்குச்சந்தை தான் உலகிலேயே. அப்படித்தான் படிக்கணும், ஏபிசின்னு படிக்கக்கூடாது. அதே மாதிரி தேர் ஆர் டேஷ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் த கண்ட்ரி. மொத்தம் நம்ம நாட்டில் எத்தனை பங்குச்சந்தைகள் இருக்கு? 24 இருக்கு. ஜாபர்ஸ் டிரான்சாக்டட் இன் ஏ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஜாபர்ஸ் மீன்ஸ் தன்வணிகர் எந்த பங்குச்சந்தையில் ஈடுபடுவது யாருக்காக? ஃபார் தர் ஓன் டிரான்சாக்ஷன், தன்னுடைய சொந்த நடவடிக்கைக்காக. நம்பிக்கையற்ற பெசிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் அப்படிங்கிறவர் நம்பிக்கையற்ற ஊக வணிகர். அவர் யாரு? அவர் தான் கரடி, பியர் அப்படி சொல்லப்படுது. அண்ட் ஆப்டிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர், நம்பிக்கை உள்ள ஊக வணிகர் யாரு? அவர் தான் காளை, புல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிதான் படிக்கணும். இதை ஈஸியா படிச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, வாட் இஸ் மீன் பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பங்குச்சந்தைனா என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாட் இஸ் மீன் பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பங்குச்சந்தை அப்படிங்கிறது நிறுவனங்கள் 2 வகை இருக்கு. ஒன்று பெருநிறுவனம், இன்னொன்று பிற நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களுடைய பத்திரங்களை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தை தான் பங்குச்சந்தை அப்படி சொல்லப்படுது. அதாவது பங்குச்சந்தை அப்படிங்கிறது பெருநிறுவன பங்குகளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் உள்ள ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சந்தை அப்படி சொல்லப்படுது. அதான் பங்குச்சந்தை அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்தது பங்குச்சந்தை என்னென்ன, எங்கெங்கே பங்குச்சந்தைகள் இருக்கு? லிஸ்ட் ஆஃப் ஒரு 5 பங்குச்சந்தைகள் கேட்பாங்க. அது நமக்கு இங்க லிஸ்ட் இருக்கும். இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்க கொடுத்துருப்பாங்க வரிசையாக. இந்த பாடத்துல ஒரு 20க்கும் மேற்பட்ட பங்குச்சந்தைகளுடைய எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கும். அந்த பங்குச்சந்தையுடைய பேர் இந்த இருக்கு. த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அகமதாபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பெங்களூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கொச்சி, புவனேஸ்வர், டெல்லி, ஹைதராபாத், சென்னை, ஜெய்ப்பூர், இந்த பங்குச்சந்தையுடைய பெயர்கள். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த துணைத்தரகர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது துணைத்தரகர் அப்படிங்கிறவர் பங்கு மாற்றத்தின் உறுப்பினரின் முகவராக செயல்பட்டு, அதாவது அந்த உறுப்பினருடைய முகவராக செயல்பட்டு தன்னை அமர்த்திய முகவருக்காக, யார் அவரை வந்து வேலையில் அமர்த்தினாரோ அவருக்காக வியாபாரத்தை பெற்று தந்து அதற்கான கழிவை பெறுபவர் தான் யாருன்னு சொல்லப்படுதுன்னா துணைத்தரகர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த துணைத்தரகர் தான் வந்து பங்கு சந்தையில அந்த உறுப்பினருக்காக போய் அவர் சார்பாக பங்குகளை வாங்க, விற்க, அனைத்து வேலைகளையும் செய்யறாரு. அந்த உறுப்பினர் பங்கு சந்தைக்கு செல்வது கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அங்கு செல்வது கிடையாது. அவர் இந்த துணைத்தரகருக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெமிசர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இருக்கு, ரெமிசர்ஸ் அப்படிங்கிறவர் தான் துணைத்தரகர். இஸ் ஆக்டர்ஸ் ஆன் ஏஜென்ட் ஆஃப் ஏ மெம்பர் ஆஃப் ஏ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்.
he obtains business for his principal, that is the member, and gets a commission for that service. அவர் தன்னுடைய சேவைக்காக கழிவை பெறுகிறார். அவர் தான் துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லப்படுது. தரகர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தரகர் அப்படிங்கிறவர் புரோக்கர். அவர் புரோக்கர். புரோக்கர் அப்படிங்கிறவர் பத்திரங்களை வாங்குவதற்கும் விற்பவருக்கும் இடைநிலையாக செயல்படுபவர் தான் புரோக்கர். தனக்காக பத்திரங்களை வாங்கி விற்பதில்லை. தரகர்கள் கழிவு முகவர் ஆவார். அப்படிங்கிற புரோக்கர்ஸ் ஆர் கமிஷன் ஏஜென்ட், அதான் கழிவு முகவர் அப்படிங்கிறோம். who acts as a intermediates between buyers and sellers of securities. பங்குகளை வாங்குவதற்கும் விற்பவருக்கும் இடையே ஒரு இடைத்தரகராக செயல்படுவர் தான் தரகர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் they do not purchase or sell securities on their behalf. தனக்காக பத்திரங்களை வாங்கவோ விற்கவோ செய்வதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ரைட். அடுத்த கொஸ்டின் என்ன? ஊக வணிகர்களின் வகைகள் யாவை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஊக வணிகர்கள்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பேர் தான் ஸ்பெகுலேட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. டைப்ஸ் ஆஃப் ஸ்பெகுலேட்டர்: காளை, கரடி, கலைமான், முடவாத்து அப்படின்னு சொல்லப்படுது. காளைனா புல், கரடினா பியர், கலைமான்னா ஸ்டாக், முடவாத்துனா லேம்ப் டக். இவங்க தான் ஊக வகைகள். அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்து, வாட் ஆர் தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? அந்த பங்கு சந்தையினுடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதாவது பங்கு சந்தையுடைய குறைபாடுகள், பங்கு சந்தையை சரிவர சீராக கட்டுப்படுத்துவதில்லை. அதான் அதோடைய முதல் குறைபாடு. இதா இருக்கு. லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. இதான் பங்கு சந்தையுடைய குறைபாடு. அதுக்கடுத்து ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது உறுப்பினர்கள் மீது கட்டுப்பாடு இல்லை. இந்த மெம்பர்ஷிப் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அடுத்தது கண்ட்ரோல் ஆஃப் அன்ஹெல்தி ஸ்பெகுலேஷன், அதாவது ஆரோக்கியமற்ற ஊகத்தை கட்டுப்படுத்துவதில் தோல்வி அடைஞ்சிருச்சு. அதே போல ஒரு இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டண வசூலிக்க அனுமதிக்கிறது. அலோவிங் மோர் தேன் ஒன் சார்ஜஸ் இன் தி பிளேஸ். அடுத்தது, பங்கு மாற்றங்களில் பங்குகளை பற்றிட சரியான ஒழுங்குமுறைகள் இல்லை அப்படின்னு சொல்றது. நோ ப்ராப்பர் ரெகுலேஷன் ஆஃப் லிஸ்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆன் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியம், இப்போ நம்ம பார்க்க போறது புல், பியர், ஸ்டாக்கு, லேம்ப்ஸ்டாக். அதாவது காளை, கரடி, கலைமான், முடவாத்து. காளை அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்திரங்கள் எதிர்காலத்தில் விலை ஏறும் அப்படின்னு நம்பிக்கையுடையவர் தான் காளை. அவருக்கு பேர் தெஜிவாலா அப்படின்னு சொல்றாங்க. The bull or Dejiwala is an operator who expects rise in the price of securities in the future. எதிர்காலத்தில் பங்குகள் விலை ஏறும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர் காளை. அவருக்கு பேர் தெஜிவாலா அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவர் எப்பவுமே என்ன நினைப்பாரு அப்படின்னா, எல்லாமே நன்மையாகவே நடைபெறும் என்று நினைக்கக்கூடியவர் தான் காளை. இஸ் ஆன் ஆப்டிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு காளைனா என்ன செய்யும்? தன்னுடைய கொம்புகளால் எதிரிகளை உயரே அல்லது மேலே தூக்கி எரியும் இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம் இந்த மஞ்சு விரட்டு, காளைகளை அடக்கக்கூடிய போட்டிகள், இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப ஊக வணிகர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஸ்பெகுலேட்டர் பிணைய பத்திரங்களை விலையை உயர்ச்சியும் நோக்கோடு செயல்படுறார். அதனால அவருக்கு பேரு புல் அப்படின்னு சொல்றோம். சரி, பியர் என்ன செய்யும்? ஒரு கரடி யாரையாவது பார்த்தேன்னா ஒரே அமுக்கி கீழே தள்ளிடும். அதே மாதிரி எதிர்காலத்துல பியர் ஆர் அவருக்கு இன்னொரு பேர் மண்டிவாளா. ஸ்பெகுலேட்டர் எக்ஸ்பெக்ட்ஸ் த பிரைஸ் டு ஃபால் இன் ஃபியூச்சர் and sells securities at present with a view to purchase them at lower prices in future. அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, எதிர்காலத்துல பத்திரங்கள் வீழ்ச்சியடையும் என்று என்கின்ற என்ன உள்ளவர் தான் ஊக வணிகர், அந்த கரடி ஊக வணிகர். அவர் மண்டிவாளான்னு நினைக்கப்படுறார். ஆனா இவர் என்ன அப்படின்னா, இட் இஸ் எ பெசிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர். இவர் எதிரியுமே பின்னோக்கிய மனப்பான்மை உள்ளவர். எப்படி ஒரு கரடி தன்னுடைய எதிரிய கீழே தள்ளி அழுத்துமோ, அதுபோல கரடி ஊகவனை பங்கு சந்தையில பங்குகள் விலையை கீழே தள்ளுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் இவர் மேற்கொள்வார். தலைவர் என்ன ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு முன்னெச்சரிக்கையான ஊக வணிகர். அதை அடுத்தோன்னு சொல்றாங்க, ஸ்டாக் இஸ் எ காசியஸ் ஸ்பெகுலேட்டர் இன் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பங்கு மாற்றத்திலே இவர் முன்னெச்சரிக்கை உடையவர். ஹி அப்ளைஸ் ஃபார் ஷேர்ஸ் இன் நியூ கம்பெனிஸ், அதாவது புதிதாக வெளியிடக்கூடிய நிறுவனங்கள்ல பங்கு வெளியிட்டு அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? டு செல் தம் அட் எ பிரீமியம். இது பங்குகள் முனைவத்தில் விற்கப்படும் என்று அறிந்து புதிய விடுப்புகள்ல இவர் பங்குகளை விண்ணப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இவருக்கு என்ன பெரிய பேர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவர் ஒரு முனைவ வேட்டையாளர் அப்படின்னு சொல்லப்படுது. பிரீமியம் ஹண்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து, முடவாத்துனா என்ன? அதாவது எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாம முடங்கி கிடக்கிறவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? முடவாத்து அப்படின்னு வாழ்க்கையில சொல்றது உண்டு. அப்ப பியர் ஃபைண்ட்ஸ் இட் டிஃபிகல்ட் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் கமிட்மெண்ட். அதாவது இப்ப தற்போதைய நடவடிக்கையில இடர்பாடுகளை தீர்ப்பதில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கரடி ஊக வணிகர். இவர் ஒரு பியர் ஸ்பெகுலேட்டர், அதான் சொல்லப்படுது. ஏன்னா இவர்
பின்னர் கொடுப்பதற்காக தற்போது பங்குகளை விற்பவர் அப்படின்னு சொல்லப்படுது. தி பேஸ் ஸ்பெகுலேட்டர் கான்டாக்ட்ஸ் டு செல் செக்யூரிட்டிஸ் அட் எ லேட்டர் டேட் ஆன் தி அப்பாயிண்டட் டைம் ஹி இஸ் நாட் ஏபிள் டு கெட் தி செக்யூரிட்டிஸ் அஸ் தி ஹோல்டர்ஸ். ஆனா அந்த நேரத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாள்ல எந்த ஒரு பங்கையும் பெற முடியாம, எந்த விலையிலையும் வாங்குவதற்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்காம மூளையில முடக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது. அதான் ரொம்ப முக்கியமானது. ரைட், இப்ப நம்ம 2 மார்க்கு 3 மார்க் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, கடைசியாக இந்த பாடத்துல 3 5 மதிப்பெண்கள், அதாவது 3 வினாக்கள் இருக்கு 5 மதிப்பெண்ல 5 மார்க் கொஸ்டின்ஸ். அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பங்கு சந்தையுடைய பணிகள் என்ன, அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது பங்கு சந்தையுடைய தன்மைகள் என்ன, அடுத்தது ஒரு வேறுபாடு வினா இருக்கு, பங்கு சந்தைக்கும் பங்கு அந்த பரிவர்த்தனைக்கும் உள்ள வேறுபாடு என்ன, ரொம்ப முக்கியமானது. இந்த 3 வினாக்களையும் நீங்க கண்டிப்பாக படிச்சிடணும். இது பங்கு சந்தையுடைய பணிகள் அப்படிங்கிறது மிகவும் எளிமையானதான். இது ஒரு உடனடியாக தொடர்ச்சியான சந்தை, பத்திரங்களை சரியாக மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு சந்தை அப்படிலாம் சொல்லப்படும். இது எளிமையானது. நம்ம டெய்லி வணிகத்தாள், இது செய்தித்தாள்கள் இதெல்லாம் பங்கு சந்தையுடைய இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த இருக்கு பங்கு சந்தையுடைய பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ரெடி அண்ட் கண்டினியூஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி உடனடி மற்றும் தொடர்ச்சியான சந்தை, கரெக்ட் எவாலுவேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ், பத்திரங்களை சரியாக மதிப்பீடு செய்ய முடியுது, ப்ரொடக்ஷன் டு இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளருக்கு பாதுகாப்பு தர முடியுது, ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் கேபிட்டல், மூலதனத்தை சரியான முறையில் வெளிப்படுத்த முடியுது, அடுத்தது எய்ட் டு கேபிட்டல் ஃபார்மேஷன், மூலதன உருவாக்கத்துக்கு உதவுது, ஃபெசிலிட்டேட்டட் ஃபார் ஸ்பெகுலேஷன், ஊக வணிகத்துக்கான வசதி, அதுக்கடுத்து சீசனிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ், பருவகால பத்திரங்கள், அதுக்கெல்லாம் உதவி செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது. இது மாணவர்கள் எளிதாக படித்துக் கொள்ள வேண்டியது. அடுத்து அதனுடைய தன்மைகள் என்ன, ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டிஸ், பத்திரங்களுக்கான சந்தை. பத்திர சந்தைங்கிறதே பெருநிறுவனங்கள் மற்றும் அரசுக்கு இணையான நிறுவனங்கள் பத்திரங்களை வாங்க விற்க ஒரு இடம் தான் பத்திரங்களுக்கான சந்தை. இது ஒரு மறு விற்பனைக்கான சந்தை. டீல்ஸ் இன் செகண்ட் ஹேண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது நிறுவனங்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டது பத்திரங்கள், அந்த பத்திரங்களை விற்பனை செய்வதற்கு உள்ளதுதான் சந்தை, பங்கு சந்தை. இந்த பங்கு சந்தையை என்ன சொல்லலாம்னா செகண்டரி மார்க்கெட், இஸ் ஆல்சோ கால்ட் செகண்டரி மார்க்கெட். அடுத்தது வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துது, ரெகுலேட்டரிஸ் ஆஃப் ட்ரேடிங் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. பங்கு மாற்றத்துல இதுக்குன்னு தனியா சொந்த கணக்குகள் வச்சு எந்த பத்திரங்கள் வாங்குவது விற்பது இல்லை. ஆனா என்ன செய்யறாங்க, இதில் விழுப்படக்கூடிய உறுப்பினர்கள் தரகர்கள் பத்திரங்களை வாங்க விற்க தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது இங்க என்னென்ன பத்திரங்கள் கையாளப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலோஸ் டீலிங்ஸ் ஒன்லி இன் லிஸ்டட் செக்யூரிட்டிஸ். லிஸ்டட் மீன்ஸ் என்ன, பட்டியலிடப்பட்ட பத்திரங்கள் மட்டுமே இந்த வணிக நடவடிக்கையில மேற்கொள்ளப்பட அனுமதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 5வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, டிரான்சாக்சன்ஸ் எஃபெக்டட் ஒன்லி த்ரூ மெம்பர்ஸ், இங்கே உறுப்பினர்களால் மட்டுமே மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் தான் அனுமதிக்கப்படுது, மற்றவங்களாம் இதில் அனுமதிக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு தனிநபர் அமைப்பு. இது அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், அதாவது தனிநபர்கள், குழுக்கள், பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள், பதிவு செய்யப்படாத அமைப்புகளாகவும் இருக்கலாம். அது எதா இருந்தாலும் அனுமதிக்கப்படுது. ஆனா இது ரெகக்னைசேஷன் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த பங்கு சந்தைகள் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு முறைப்படுத்தப்பட்ட ஒரு சந்தை. அரசின் அங்கீகாரம் இதுக்கு தேவைப்படுது கண்டிப்பா. இட் ரெக்வயர்ஸ் ரெகக்னைசேஷன் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஆன் ஆர்கனைஸ்டு மார்க்கெட், முறைப்படுத்தப்பட்ட ஒரு சந்தை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது இந்த வேறுபாடு கேள்விகள் கடைசியாக இருக்கு. மொத்தம் 3 கேள்வி தான். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கும் இல்லை. முதல்ல மீனிங் படிச்சுக்கங்க. அதுக்கடுத்தது ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கடுத்து பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். பங்கேற்பாளர்கள் யார் யாரு, அதில் இன்வெஸ்டரும் ஸ்பெகுலேட்டரும், அதில் ப்ரொடியூசர், டீலர்ஸ், ட்ரேடர்ஸ் அண்டு பாடி ஆஃப் ஸ்பெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ஸ்பெகுலேஷன், ஊக வணிகம். கன்சர்னிங் ப்ரைஸ் கொட்டேஷன், அதாவது இதில் உள்ள விலைகள் இதெல்லாம் எப்படி தீர்மானிக்கப்படுது. மொத்தம் 10 பாயிண்ட் இருக்கு. நமக்கு அவ்வளோ பாயிண்ட்லாம் தேவையில்லை, மினிமம் ஒரு 7 பாயிண்ட் படிச்சா போதும். ரைட், அடுத்த பாடத்துக்கு நம்ம போகலாம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நிஃப்டினா என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். 50, அதாவது நிஃப்டி 50, அதான் அர்த்தம். நிஃப்டினா என்ன, அந்த பங்கு சந்தையில இருக்கக்கூடிய 50 முக்கிய நிறுவனங்களுடைய பங்குடைய வணிகத்தை குறிப்பதுதான் நிஃப்டி அப்படின்னு சொல்றோம். ரைட், அடுத்தது இதுல எதிர்கால சந்தை ஃபியூச்சர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு. சென்செக்ஸ்னா என்ன, அந்த 30, அதாவது சென்செக்ஸ் அப்படிங்கிறது பங்குகள் பட்டியலிடப்பட்ட பங்குகளுடைய 30 பங்குகள் மும்பை பங்கு சந்தையில கணக்கீடு செய்யப்படும். அதான் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்கால சந்தை அப்படிங்கிறது நியூயார்க் வர்த்தக பரிமாற்றம் அது போன்ற, அதாவது ஒரு குறிப்பிட்ட எதிர்கால தேதியை வெளியிடுவதற்காக பொருட்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் இப்போதே செய்யப்படுது. அதான் எதிர்கால சந்தை, அதான் ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
ஆப்ஷன் மார்க்கெட் விருப்ப சந்தைன்னு இருக்கு, லிவரேஜ், ஹெட்ஜிங், தலால் தெரு அப்படிங்கிறது 1874 மும்பை பங்கு சந்தை இடம்பெறுந்த இடத்துக்கு பேர் தான் தலால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லப்படுது. லம்பார்ட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா அது லண்டனில் இருக்குது. லண்டனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டுக்கு பேர் லம்பார்ட் ஸ்ட்ரீட். அதே நியூயார்க் சந்தையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் வால் ஸ்ட்ரீட். இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். இது போல் உள்ள இருக்கக்கூடிய சில கேள்விகள் கேட்கப்படும். அடுத்த பாடம் சிபி, அதாவது பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்புக்கு பேர் தான் சிபி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிதி சந்தை பாடத்தில் இது ஒரு கடைசி அழகு பார்த்துங்க. அழகு 3ல் ரைட் ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் 1, 2ன்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ரைட் 1 வந்து ஃபினான்சியல் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட். 2 வந்து பங்குச்சந்தை, அதாவது ஷேர் மார்க்கெட் அண்ட் தென் இந்திய பத்திரம் மற்றும் மாற்றங்கள் வாங்கியம். அதாவது இந்த 2 பாடங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பங்கு மாற்றகம் அப்படிங்கிறது. அதாவது ஸ்டாக் மீன்ஸ் பங்குகளை வாங்க விற்க பயன்படுத்தக்கூடிய இடம் தான் வந்து பங்கு மாற்றம். ரைட். செபி வந்து எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்கு சந்தையை ஒழுங்குபடுத்த, அதே மாதிரி பங்கு வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்த, முதலீட்டாளர்களுடைய நலனை பாதுகாக்க, உள் வியாபாரத்தை சரிப்படுத்த, இடைநிலை நடவடிக்கையை மேற்பார்வையிட, இதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது செபி. இந்த செபி எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. செபி வந்து 1988 ஏற்படுத்தப்பட்டது. செபியுடைய தலைமையகம் எங்க இருக்கு? மும்பையில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரைட். இந்த செபி பற்றிய குறிப்பு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1988 உருவாக்கப்பட்டது. ஆனால் இது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1992 இருக்கு. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மும்பையில் உள்ள பாந்திரபுர்லா வளாகத்து வணிக கட்டடத்துல அதனுடைய தலைமையகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு எழுதினீங்கன்னா 2 மார்க்ஸ். சரி, இந்த புறத்தோட்டமற்ற பத்திர கணக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. புறத்தோட்டமற்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அங்கே டிமேட் பத்திரங்கள்லாம் இருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது டிமேட் அக்கௌண்ட் தான் புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கு. அந்த பத்திர கணக்குக்கு தேவையான அடையாள ஆதாரங்கள் என்னென்ன, வாட் ஆர் தி டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் யூ டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதாவது நிரந்தர கணக்கு எண் அது தேவை. நிரந்தர கணக்கு எண், வாக்காளர் அட்டை, இதெல்லாம் ரொம்ப தேவைப்படுது. இது ஒரு சின்ன பாடம் தான், இது ரொம்ப எளிமையான ஒரு பாடம், இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓட்டுநர் உரிமம், பேங்க் பாஸ்புக்கு, அப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, டெலிஃபோன் பில்லு, இது மாதிரி இருந்ததுனா போதும். இல்லை மத்திய மாநில அரசால் வழங்கப்பட்ட புகைப்படம் ஒட்டிய ஒரு அடையாள சான்று, இதெல்லாம் இருந்தால் இந்த கணக்கு துவங்குவதற்கு உதவியாக இருக்கும். சரி, இந்த புறத்தோட்டப்பட்ட பத்திரங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு மின்னணு அல்லது புறத்தோட்டப்பட்ட வடிவத்தில் வாங்கக்கூடிய அனைத்து பங்குகளையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. புறத்தோட்டப்பட்ட பத்திரங்கள்னு வந்து அது காகித வடிவில் இல்லாம அதை அழிச்சு அந்த பங்குச்சான்றிதழை அழித்து பத்திரங்களாக மாற்றுது. பின்னர் அவருடைய கணக்குல, அந்த முதலீட்டாளர் கணக்குல இந்த சமமான எண்ணிக்கையுள்ள பத்திரங்கள் அந்த வைப்புதாரர்களால் என்ன செய்யப்படும்னா வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த புறத்தோட்டமற்ற பத்திர கணக்குக்கு தேவையான ஆவணங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதான் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று வேணும், அதை எடுத்துக்கிறணும். அண்ட் தென் இந்த இருக்கு டிமேட்ரிகேஷன், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி இருக்கு, பேன் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி நான் சொன்னதெல்லாம் இருக்கு, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இருக்கு, வாட் ஆர் தி டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் அதான் சொல்றோம் நம்ம. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, நிரந்தர கணக்கு எண், ஆவணங்களில் சொல்லப்படக்கூடிய பிரதிகள், சரிபார்ப்புக்கு அசல் ஆவணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு சொல்றோம். சரி, அதுக்கடுத்து சிபி அப்படியே கட்டமைப்பு அது எப்படி இருக்கு, அது ஒரு சார்ட் போட்டிருப்பாங்க. அந்த சார்ட்டை மாணவர்கள் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டியது. இதான் புறத்தோற்றம் செபியுடைய கட்டமைப்பு, இதை படிச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. ரைட், இது வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் 2 மதிப்பெண்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செபியினுடைய பணிகள் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி இந்த இருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா பாயிண்ட்ஸ் தான், அதாவது என்னென்ன பணிகள் செய்யுது செபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபியுடைய பணிகள் மிகவும் ரொம்ப முக்கியமானது. அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி, மொத்தம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல செபியுடைய பணிகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முதல்ல போதுமான கல்வி இருக்கணுங்கிறாங்க. போதுமான கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது போதுமான கல்வி வழிகாட்டல் மூலம் முதலீட்டாளர் நலன்களை பார்த்தது, பங்கு சந்தையில வியாபாரத்தை ஒழுங்குபடுத்துது, கட்டுப்படுத்துது, பத்திரங்களில் உள் வர்த்தகத்தை தடை செய்யுது. அதுக்கடுத்தது பங்கு சந்தையில் செயல்படக்கூடிய எழுத்தரால் மேற்கொள்ளக்கூடிய நிதி மோசடி, நியாயமாற்ற நடைமுறைகளை தடை செய்யுது. அடுத்தது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, மொத்தம் வந்து 16 பாயிண்ட் இருக்கு. 16 பாயிண்ட்டையும் நீங்க முழுசா படிக்கிறீங்கிற அவசியம் இல்லை.
இதை எளிமைப்படுத்தி இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் படித்து தெரிஞ்சுங்கன்னா மிகவும் எளிமையாக படித்து இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். செபியுடைய பணிகள், செபியுடைய அதிகாரங்கள், இந்த 2 தான் கேள்வி. இந்த 2 கேள்வியும் அடுத்தடுத்து இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி அண்ட் தென் பவர்ஸ் ஆஃப் செபி, அதாவது செபியுடைய அதிகாரங்கள். அது தலைப்பு எழுதி எழுதணும். இது மொத்தம் 16 பாயிண்ட் இருக்கு. 16 பாயிண்ட் நம்ம ஒரு 7 பாயிண்ட் படித்தா போதும். அது வந்து கடைசி பாயிண்ட், கடைசியால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 5, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 9, 11, 12, 13, 14 இதை படிச்சுங்க. அதுக்கடுத்து பவர்ஸ் ஆஃப் செபி. அதாவது பவர்ஸ் ஆஃப் செபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செபியோட அதிகாரங்கள் என்ன? பங்கு சந்தைகள் மற்றும் இடைத்தரகர்கள் தொடர்பான அதிகாரங்கள். பவர்ஸ் ரிலேட்டிங் டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இன்டர்மீடியேட்ஸ். பவர்ஸ் டு இம்போஸ் மேனிட்டரி பெனால்டிஸ், அதாவது நாணய அபராதங்களை விதிக்கும் அதிகாரம். அதுக்கடுத்தது என்ன பணி இருக்கு? பவர் டு இனிஷியேட் ஆக்ஷன்ஸ் இன் ஃபங்க்ஷன்ஸ் அசைன்டு, அதாவது பணியிடங்களில் செயல்பாடுகளை தொடங்குவதற்கான அதிகாரம் இருக்கு. பத்திரங்களை உள்வொலி வைத்து ஒழுங்குபடுது. பவர்ஸ் டு ரெகுலேட் இன்சைடர் ட்ரைனிங். அதுக்கடுத்து பத்திரங்கள் ஒப்பந்த சட்டத்தில் உள்ள அதிகாரங்கள். பவர்ஸ் அண்டர் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட். அடுத்து பங்கு சந்தை வணிகத்தை ஒழுங்குபடுத்துதல். பவர்ஸ் டு ரெகுலேட் பிசினஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கியமான வினாக்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஒரு மதிப்பெண், அதாவது 1 மார்க் கொஸ்டின் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் எப்போ? 1988. ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் செபி எங்கே இருக்கு? மும்பையில் இருக்கு. ரிஜிஸ்டரிங் கண்ட்ரோலிங் தி ஃபங்க்ஷன் ஆஃப் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், அது வந்து பரஸ்பர நிதிகள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். செபி இஸ் பவர்ட் பை தி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி டு நாமினேட் த டேஷ் மெம்பர்ஸ் ஆன் தி கவர்மெண்ட் பாடி ஆஃப் எவ்ரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். 3. ட்ரேடிங் இஸ் டிமானிட்டைசேஷன் கமர்ஷியல் ஆன் தி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்போ ஆரம்பமானது? டிசம்பர் 1996, 1996ஆம் ஆண்டு. இது போன்ற வினாக்கள் நன்கு படித்து நம்ம 3 யூனிட் 8 பாடம், 8 பாடத்தையும் தர பண்ணி அப்படின்னா இந்த தேர்வில் 50 மதிப்பெண்ணுக்கு குறையாமல் பெற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க. அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும். நன்றி.